முன்னாடி இருந்த முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்பத்துக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்கள் தலைவர் எப்பவுமே தெளிவா சொல்லிட்டாரு. இங்க பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் தான், அது முதலமைச்சர் தான். ஊழல்ங்கிறது ₹1 நான் டச் பண்ண முடியும். ஒரு சிஎம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரோ அதுபடிதான் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. கண்பட நீங்க பாப்பீங்க. பொதுவா அவர் அதிகமா பேசுற செயல தான் பண்ணுவாரு. அதை நீங்க பாப்பீங்க. வித்தின் ஒரு 3 monthsக்குள்ளேயே நிறைய பார்ஸ் இல்லீகல் பார்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வெள்ளிவாக்கத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். காவல்துறை இமிடியட்டா போனவனே ரிவ்யூ மீட்டிங் அடிஷனல் கமிஷனர் போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால அதை நாங்க மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம், எந்தெந்த கடை இருக்குன்னு. இமிடியட்டா இன்னைக்கு நைட்டே கிளீன் அப் பண்ணிடுவோம். அதிகாரிகளுடைய செயல்பாடு இதற்கப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஜீரோ கமிஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை டச் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க அரசு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எவ்வாறு கண்காணிக்கிறோம்? அவங்களுடைய கண்டிப்பா முன்னாடி இருந்த முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்பத்துக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்கள் தலைவர் எப்பவுமே தெளிவா சொல்லிட்டாரு. இங்க பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் தான், அது முதலமைச்சர் தான். ஊழல்ங்கிறது ₹1 நான் டச் பண்ண முடியும். அவரோட வழியில நாங்கள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அவர் வழியில தான் நாங்க இருக்கிறோம். அதை நீங்க பாப்பீங்க. வித்தின் ஒரு 3 monthsக்குள்ளேயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் முன்னாடி கரப்ஷன் வந்துச்சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையா அரசு ஊழியர்கள் அவருக்கான வேலையை வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செய்வார்கள். அதற்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம். அதிகாரிகள் மேல மட்டுமே எப்பவுமே தவறு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு சிஎம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரோ அதுபடிதான் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. இதுக்கு முன்பு எந்த கட்சியும் அப்படி இல்ல. முதலமைச்சர் எந்த அளவுக்கு நேர்மையோடு செயல்பட போறார் நீங்க கண்பட நீங்க பாப்பீங்க. பொதுவா அவர் அதிகமா பேசுற செயல தான் பண்ணுவாரு. அவருடைய வழி தொட்டு நாங்களும் அப்படி இருப்போம். அதே மாதிரி அரசு ஊழியர்களும் கண்டிப்பாக ஒரு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சிக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் போஸ்டல் ஓட்டுல அதிகமான காவல்துறை அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் அதிகமான ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள போன அரசு வேலை செய்ய விடவே இல்லை. ஒரு பிரஷர் இருந்துச்சு. அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்க கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான ப்ராஜெக்டும் எந்த விதமான ஸ்கீம்ஸும் டெலிவரி ஆகணும். அதுக்கு இப்ப நாங்களும் அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாங்களும் அரசு ஊழியர் தான். அதனாலதான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. சட்டமன்ற கவர்மெண்ட் சம்பளம். சோ அரசு ஊழியர்கள் படிச்சுட்டு வரவங்க மட்டும் அரசு ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஊழியர் தான், அமைச்சரும் அரசு ஊழியர்கள் தான். இதுல புரோட்டோகால்ஸ் வேணா மாறுபடலாம். அது நாங்க அதிகார சக்தியா நாங்க பார்க்கல. எல்லோரும் சேர்ந்தாதான் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்து போக முடியும். முன்னாடி ராஜீவ்காந்தி ஐயா சொன்னார், ₹1 ஒதுக்குனா மக்களுக்கு ₹30, ₹20 போறதே கஷ்டம்னு. எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள் ₹100 அலர்ட் பண்ண அந்த ₹100 சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்லுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அது வெளிப்படை அரசு இருக்கு. பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனாலும் இந்த காலையில 6 மணிக்கே மறைமுகமாக விற்பனை செய்வது, 10 மணிக்கு மேலே விற்பனை செய்வது தொடர்ந்து இல்ல. அது இப்பதான் ரிவ்யூ மீட்டிங்ல சொன்னேன் நானு. எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம் ஸ்டார்ட் 12 மணினா 12 மணிக்கு பண்ணணும், நைட் 10 மணினா க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி மது கடைக்கு பக்கத்திலே நிறைய மளிகை கடைகள்ல இல்லீகல் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய பார்ஸ் இல்லீகல் பார்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வெள்ளிவாக்கத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். காவல்துறை இமிடியட்டா போனவனே ரிவ்யூ மீட்டிங் அடிஷனல் கமிஷனர் போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால அதை நாங்க மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம், எந்தெந்த கடை இருக்குன்னு. இமிடியட்டா இன்னைக்கு நைட்டே கிளீன் அப் பண்ணிடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை விளக்கத்தை கூடி சீக்கிரத்தில் கொடுப்பார். இல்ல, அப்படி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பொதுமக்களுக்கு அந்தந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றாங்க. இப்ப நாங்க ஒரு அணுகுமுறையை மாத்திருக்கோம், இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் விளம்பரத்தையும் கொடுப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல இபி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அங்கிருந்தா ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்க எப்படி போலீஸ் 100 கால் பண்ணா அந்தந்த ஸ்டேஷனுக்கு டைரக்டா கால் பண்றாங்களோ அது மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இப்பதான் கொடுத்தாங்க. 949879
94987. அதாவது திருப்பி பதிவு பண்றேன் 94987 94987. ஸோ இதுதான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இப்பதான் இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க இப்ப உடனே செக் பண்ணுவோம். அதை 100 பேர் போட்டு எப்ப கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்டோடைய ஆபீஸ்க்கு அடிச்சிடுறாங்க. அதனால தான் எங்களுக்கு எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த நம்பரை வந்து நாங்க பதிவு பண்ணுவோம். இல்ல கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் எல்லா துறைக்கும் அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து பொது தளத்துல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எப்படி இன்னைக்கு போலீஸ்க்கு வந்து 100 சொன்னா உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி இந்த சாதாரண பிரச்சனை கூடிய கல்வி பிரச்சனையா இருக்கட்டும், குடிதண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், டிரைனேஜ் இஷ்யூஸா இருக்கட்டும், இபி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த நம்பர் அடிச்சா உடனே வந்து அவங்க எடுப்பாங்கிறத வந்து கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.